வணக்கம். எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர் அப்படிங்கிறது கீட்ஸினுடைய ஒரு போயம், எல்லாருக்கும் தெரியும். சரி, இந்த அழகு அப்படிங்கிறது எப்போதுமே ஆனந்தத்திற்கு உரியது அப்படின்னு சொல்கிறாரு அவர். அழகுனா என்ன, ஆனந்தம்னா என்ன, இதெல்லாம் கேள்விகள். இப்போ யாரையாவது கூப்பிட்டு அழகை பற்றி நீங்கள் விவரிங்க அப்படின்னா அவரால் என்ன சொல்ல முடியும்? அவர் சொல்லலாம், பூக்கள் அழகுங்களாம், கடல் அழகுங்களாம், நிலவு அழகுங்களாம், இது மாதிரியெல்லாம் சொல்லலாம். ஆனால் கூட அவர் அழகான பொருள்களோட பேரை தான் சொல்கிறாரு. அழகுக்கான விளக்கம் அவரால் கொடுக்க முடியல. நம்ம யாருமே அழகை டிஃபைன் பண்ண முடியுமா? ஏன் முடியாதுனாக்க, ஒவ்வொருத்தருக்கு அழகனுடைய இலக்கணம் மாறுபடுது. காலத்துக்கு தகுந்த மாதிரி அழகனுடைய இலக்கணம் மாறுபடுது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதை நம்ம அழகுன்னு நினச்சோமோ இப்போ அதை நம்ம அழகுன்னு ஏற்றுக்க மாட்டோம். ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் எதையெல்லாம் அழகு என்று இலக்கியத்தில் சித்தரித்தார்களோ அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு பெண் வந்தாலோ ஒரு ஆண் வந்தாலோ நம்ம என்ன சொல்லுவோம்னா, இவர் ரொம்ப சாப்பிட்டு குண்டாக இருக்காங்க, இவங்க ஒபீஸாக இருக்காங்க, இவங்க ட்ரெட்மில்லை யூஸ் பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் அப்போ இருந்த அழகுக்கும் இப்போ இருக்கிற அழகுக்குமான இலக்கணங்கள் வேறுபடுது. ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு வேறுபடுது. இப்போ நம்ம ஊரில் எப்படின்னாக்க, இப்படி இருந்தால் தான் அழகு அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, ஏன் நம்ம மூக்கெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, நம்மளை விட யூரோப்பியன் மூக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, ஆனால் ஆப்பிரிக்காவில் இருக்கவங்களுடைய மூக்கு சப்பையாக அகலமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எவல்யூஷன், ஒரு ரீசன். இப்போ ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய மூக்கு இருக்கும் பெண்களை விட. காரணம் என்னென்னா, பெண்கள் வீட்டோடு இருப்பாங்க, ஆண்கள் வெளியே போய் வேட்டையாட வேண்டிய சூழல். நான் இப்போ இல்லை, நான் சொல்கிறது ஒரு எவல்யூஷனரி பீரியடில் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வேட்டையாடும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க நிறைய காற்றை சுவாசிக்கணும், ஓடணும். அப்போ நேச்சுரலாகவே இந்த மூக்கு பெருசாக இருந்தால் தான் நிறைய காற்று உள்ளே போகும். அதனால் மூக்கு பெருசாக இருந்தது. இப்போ ஆப்பிரிக்கா மாதிரி இடங்களில் கொஞ்சம் அந்த டெசர்ட்லாம் வரும்போது அந்த பாலைவனத்தினுடைய அந்த மணல் தூசியெல்லாம் தாக்காமல் இருக்கிறது கொஞ்சம் சப்பையாகவும் காற்றை உறிஞ்சிறதுக்கு வசதியாகவும் அப்போ அகன்றும் இருக்கிறது தேவைப்பட்டுச்சு. இப்போ யார் யார் மூக்கு எப்படி இருக்குங்கிறது கூட ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சரித்திரம் அதில் அடங்கியிருக்கு. அப்போ இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா எதை நம்ம அழகுன்னு சொல்கிறோமோ அதை இப்போ சீனாவில் எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி நம்ம சொல்ல மாட்டாங்க. சீனத்தில் பார்த்திங்கன்னா நிறையா ஆண்கள் பெரிய மீசை வச்சுக்கிறது, ஏன்னா அவங்களுக்கு சன்னமாக தான் மீசை வரும், அது நிறைய பேருக்கு வரவும் வராது. அப்போ நம்மளை மாதிரி ஒரு மீசை வச்சுக்கிறது ஒரு ஆண்மையினுடைய இலக்கணம் அப்படின்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. அங்கே கொஞ்சம் மாறுபடும், அந்த இலக்கணம் கொஞ்சம் மாறுபடும். ஆனால் எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒரு காலகட்டத்தில் பாதம் ரொம்ப சின்னதாக இருக்கணும், அதுதான் அழகு அப்படின்னு கருதியிருக்காங்க. நம்ம சிலப்பதிகாரத்திலேயே வண்ணச்சீரடியால் அப்படின்னு கண்ணகியை சொல்கிறாங்க, சின்ன பாதம் இருக்கும் அப்படின்னு. இந்த சைனாலெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாதத்தை சின்னதாகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன வயசுலேயே அதை கட்டி, அதை நல்லா அப்படி கட்டி போட்டு அது வளராமல் ஒரு சின்ன ஒரு செருப்பு போட்டு வளரவே விடாமல் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்கன்னா சின்னதாக்கிடுவாங்க. அந்த பெண்களால் ரொம்ப தூரம் நடக்கலாம் முடியாது. ரொம்ப தூரம் நடந்தால் அவங்க மேட்டுக்குடி பெண்கள் இல்லையா, அதிகம் நடக்க முடியாமல் இருக்கிறவங்க தான் மேட்டுக்குடி பெண்கள் அப்படின்னு அழகுக்கு அப்படி ஒரு இலக்கணத்தை கொடுத்துருந்தாங்க. கலீல் கிப்ரானுடைய ஒரு ஸ்டோரி உண்டு, என்னென்னா அழகும் அவலட்சணமும் குளிக்க போச்சு, ரெண்டும் குடிச்சிட்டு வரும்போது அவசரத்தில் அவலட்சணம் அழகின் உடையையும் அழகு அவலட்சணத்தின் உடையையும் எடுத்து மாட்டிக்கொண்டன அப்படின்னு சொல்லுவார். பல நேரங்களில் புற தோற்றத்தை வச்சு ஒருத்தரை நம்ம முடிவு பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லக்கூடிய கான்செப்ட். ஆனால் அழகு என்பது எங்கே இருக்குது அப்படின்னா, அது புறத்தோற்றத்தில் இல்லை, ஒருவர் எவ்வாறு அடுத்தவர்களிடம் அன்பு செலுத்துகிறார். சில பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும், அவங்க நம்ம ரூமை விட்டு எந்திரிச்சு போனால் நமக்கு ஒரு வெறுமை ஏற்படும். சில பேர்கிட்ட போனால் சீக்கிரம் தப்பிச்சு வந்துடலான்னு தோணும். அப்போ யாரெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க அழகானவர்கள். யார்கிட்டலாம் இருக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோமோ அவங்களாம் அழகானவங்க. இன்னும் சொல்ல போனால் யார் ஆனந்தப்பட வைக்கிறார்களோ அவர்கள் தான் அழகானவர்களே தவிர அழகானவர்கள் ஆனந்தப்பட வைப்பதில்லை. எனவே ஆனந்தப்பட வைக்கிற நிகழ்வுகளும் ஆனந்தப்பட வைக்கிற மனிதர்களும் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று தோன்றும்படி நடக்கின்ற மனிதர்களும் தான்
அழகானவர்களாக எப்போதும் கருதப்படுவார்கள், கருதப்பட வேண்டியவர்கள். நன்றி, வணக்கம்.